கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆமீன். கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டாருங்க. யோசுவா பார்த்து இந்த வார்த்தையை சொன்னாருங்க, நான் உன்னை விழுவது முன்னாடி கைவிட முடியும் அப்படியே நடத்தினாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு முன்னாடி அநேகம் முறுமுறுத்தாங்க, கல்லறிஞ்சு கொல்லோட பார்த்தாங்க. ஆனா யோசுவா எடுத்து ஒரு வார்த்தையோட பேசதே இல்லை. கிட்டத்தட்ட 30 ராஜ்யங்களை ஜெயிக்கும் அபிஷேகத்தை யோசுவா கொடுத்தாரு. யோசுவோட ஒரு வார்த்தைக்கு சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றது. அது மட்டும் இல்லாம கானான் தேசத்தை பகிர்ந்து கொடுக்கும் அபிஷேகத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் விஷயத்தை யோசுவா கொடுத்தாருங்க. ஏன்னா கர்த்தர் கைவிடாம நடத்துறாரு. அந்த வார்த்தை உங்களை பார்த்து சொல்றாரு கர்த்தர், இன்னைக்கு கர்த்தர் உங்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. நம்ம அநேக நேரத்தை கர்த்தருடைய கருத்தை புடிச்சு நடக்க ஆரம்பிக்கிறோம். சின்ன பலவீனங்கள், சின்ன சோர்வுகள், சின்ன பிரச்சனைகள் வரும்போது நம்ம சோர்வு அடைஞ்சு போயிடும். கர்த்தருடைய கருத்துல நம்ம கருத்தை எடுத்துட்டு பின்வாங்கி போயிடும். ஜெபிக்க விட்டுருவோம், ஆலயத்துக்கு போறதை விட்டுருவோம், வேத வாசிக்கிறதை விட்டுருவோம், பின்னடைஞ்சு போயிடுவோம், பின்மாற்றத்துல போயிடும். ஆனா கர்த்தாவே நீங்க என் கருத்தை புடிச்சுக்கவும் சொல்லி நம்ம கருத்தை அவர் கையில கொடுக்கும் போது என்ன பண்ணுவாராம், கரம் பிடித்த தேவன் கடைசி நடத்துவாங்க. பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நடக்கிறத பார்த்து கடல் தான் நடக்க ஆசைப்படுறாரு. ஆனா கொஞ்சம் நடந்த உடனே இயேசு கிறிஸ்து வந்து பார்வை எடுத்துட்டு கடலையும் காற்றையும் பார்க்கும் போது மூழ்கி போறாரு. என்னைய காப்பாற்ற கூடும்போது கூமிஞ்சி கரத்தை பிடிச்சி நடத்து மேல தூக்கி எதை பார்த்து பயந்தாரோ அதே கடலை நடக்க வச்சு கரை சேர்த்தார் இல்லையா, அதே தேவன் தாங்க இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க, நான் உன்னை கைவிடுதல்லேன்னு சொல்றாரு. அவர் கருத்துக்குள்ள நம்ம கருத்தை ஒப்பு கொடுத்துருங்க, அவர் நிச்சயமா அவரை காப்பாத்துவாங்க. உலகத்துக்கு என்ன பிரச்சனைகள், போராட்டம், உபத்திரம் எது வந்தாலும் போல, சீரும் கடன் போல பிரச்சனை வந்தாலும் போல, மூழ்கி போல சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல, எல்லாவற்றிலும் கர்த்தரும் கூட இருக்காருங்க. யாருமே இல்லடா, தனியா இருக்கேன், தனியா போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா, கர்த்தரும் கூட இருக்காரு. அவர் உனக்கு கரம் பிடித்து நடத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், மரண கூட நடத்துவாருங்க. மகிழ்ச்சியா சந்தோஷமா இருங்க, உங்களை விட்டு விலக மாட்டேன்னு சொல்றாரு. யோசுவா சொன்ன அதே வார்த்தையை உங்களை சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதும் என்று கர்த்தர் சொல்றாரு. விசுவாசோடு பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென்.